வணக்கம். இன்னைக்கு நாம் அலச போற விஷயம் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ். காங்கிரஸ் தலைவர் பவன் கேராவுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அசாம் முதலமைச்சர் குடும்பம் தொடர்ந்த அவதூறு வழக்குல வந்திருக்கக்கூடிய இந்த அதிரடி உத்தரவு வெறும் ஒரு சட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி பல அரசியல் கணக்குகளும் இருக்கு. வாங்க அது என்னன்னு விரிவா பார்ப்போம். ஆரம்பத்திலேயே உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம். இது சட்டத்தின் பார்வையில கிடைச்ச ஒரு வெற்றியா, இல்ல அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு எதிரான வெற்றியா? எலெக்ஷன் நேரத்துல அரசியல்வாதிகள் நீதிமன்றத்தை எப்படி ஒரு களமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா கவனிச்சாகணும். இந்த கேஸோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா மேல அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவோட மனைவி ரினிகி புயான் சர்மா ஒரு அவதூறு வழக்க போட்டு இருந்தாங்க. அந்த வழக்குல தான் இப்ப சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, விஷயத்துக்கு வருவோம். உச்ச நீதிமன்றத்தோட அந்த அதிரடி நிவாரணம் என்ன? பவன் கேரா முதல்ல கவுஹாட்டி ஹைகோர்ட்டுக்கு தான் போனாரு. ஆனா அங்க அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்கல. உடனே சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டினாரு. விஷயத்தை ஆராய்ந்த சுப்ரீம் கோர்ட் கவுஹாட்டி ஹைகோர்ட் முடிவை ரத்து செஞ்சுட்டு பவன் கேராவுக்கு தற்காலிகமா கைது நடவடிக்கையில இருந்து ஒரு பாதுகாப்ப, அதாவது முன்ஜாமீனை கொடுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த உத்தரவை கொடுக்க அடிப்படையா இருந்தது என்ன தெரியுமா? நம்ம இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகிள் 21 தான். ஒரு தனிநபரோட சுதந்திரம், வாழ்வதற்கான உரிமையை உறுதி செய்யற மிக முக்கியமான அடிப்படை உரிமை இது. நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் அதுல் சந்துர்கர் அடங்கிய பெஞ்ச் சொன்ன வார்த்தைகள் ரொம்பவே ஷார்ப்பு. தனிப்பட்ட சுதந்திரத்தை அவ்வளவு ஈஸியா ஆபத்துல சிக்க வைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ரெண்டு தரப்பும் மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு நபரோட சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியங்கிறத கோர்ட் இங்க நிலைநிறுத்தியிருக்கு. கேராவுக்கு நிவாரணம் கிடைச்சிருச்சுன்னு நாம நினைச்சாலும் இது நிபந்தனையோட கூடிய ஜாமீன் தான். அதாவது விசாரணைக்கு முழுமையா ஒத்துழைக்கணும், ஆதாரங்களை அழிக்க முயற்சிக்க கூடாது, கோர்ட் பெர்மிஷன் இல்லாம வெளிநாடு போகக்கூடாது. இப்படி நிறைய கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு. இத மீறினா நிலைமை கண்டிப்பா மாறும். ஆனா இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் இன்னும் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? இதுக்கு ஆரம்ப புள்ளி எது? இந்த வழக்கின் பின்னணி என்னங்கிறத இப்ப சுருக்கமா பார்ப்போம். ஒரு பிரஸ் மீட்டு எப்படி இவ்ளோ பெரிய வழக்கா மாறுச்சு பாருங்க. அசாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பவன் கேரா சில சீரியஸான குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. உடனே அசாம் போலீஸ் அவதூறு மற்றும் மோசடி வழக்க பதிகிறாங்க. ஹைகோர்ட்ல பெயில் மறுக்கப்படுது. கடைசியில சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த முன்ஜாமீனை வழங்கி பிரச்சனையை ஒரு தற்காலிக முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரெண்டு தரப்பும் என்ன சொல்றாங்கன்னு நம்ம நடுநிலையா பார்க்கணும். ஒரு பக்கம் முதலமைச்சரோட மனைவி 3 நாட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க, வெளிநாட்டுல சொத்து சேர்த்திருக்காங்கன்னு பவன் கேரா குற்றம் சாட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஹிமந்த் பிஸ்வா சர்மா என்ன சொல்றாருன்னா, இது முழுக்க முழுக்க எலெக்ஷன் நேரத்துல ஆடப்படுற மலிவான அரசியல் நாடகம், இது ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுன்னு ஸ்ட்ராங்கா மறுக்கிறாரு. சரி, நீதிமன்ற விவாதங்கள் எப்படி சூடு பிடிச்சதுன்னே இப்ப பார்க்கலாம். பவன் கேரா தரப்புல ஹாஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி கேட்ட ஒரு கேள்வி ரொம்பவே லாஜிக்கலா இருந்துச்சு. இது ஒரு சாதாரண அவதூறு வழக்கு. கெரா ஒன்னும் தப்பிச்சு ஓட போறதில்ல. விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாரா இருக்கும் போது அவரை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சு அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவர் பாயிண்டா கேட்டாரு. அதே சமயம் பவன் கேரா தரப்பிலிருந்து முதலமைச்சர் மேல பயங்கரமான அட்டாக். ஷர்மா பொதுவெளியில ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அவர் தன்னை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கவுபாய் மாதிரியும் ஒரு ராம்போ மாதிரி நினைச்சுக்கிட்டு செயல்படுறாருன்னு கடுமையா விமர்சிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கெராவை வாழ்நாள் முழுக்க ஜெயில போடுவேன்னு மிரட்டினதாவும் கோர்ட்ல சொன்னாங்க. விவாதம் எவ்வளவு பர்சனலா போயிருக்கு பாருங்க. இது வெறும் 2 பேருக்கு இடையிலான சட்டப்போர் இல்லைங்க. இதோட அரசியல் மோதலும் தாக்கமும் என்னவாயிருக்கும்? இப்போ மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, பாஜகவுக்கு இது ஒரு எம்பாரஸ்மெண்டா? ஒரு முக்கிய முதலமைச்சர் குடும்பம் தொடுத்த வழக்குல காங்கிரஸ் தலைவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இது ஆளும் கட்சிக்கு பின்னடைவா, இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு வழக்கமான அரசியல் நாடகமா? இந்த ஒரு கேஸ் நிறைய விவாதங்களை கிளப்பியிருக்கு. தனிநபர் கௌரவத்துக்கும் அரசியல் விமர்சனத்துக்கும் நடுவுல லிமிட் எங்க இருக்கு? கரெக்டா எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வர்றது தற்செயலா? அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றத்தை பயன்படுத்துறதை தாண்டி தனிநபர் சுதந்திரம் தான் முக்கியம்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிற செய்தி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. நாம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஜாமீன் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக ரிலீஃப் தான். கேஸ் இன்னும் முடியல. ஆனா அரசியல்வாதிகள் தங்களோட பகையை தீர்த்துக்க கோர்ட்டை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது ஜனநாயகத்துல எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும்னு நாம யோசிக்கணும். நீதிமன்ற தீர்ப்பு தற்காலிகம், ஆனால் அரசியல் தாக்கம் நீண்ட காலம் இருக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.